ஐஎன்எஸ் ஆன்லைன் கல்லூரி 5வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாடுளாவிய ரீதியில் நடாத்தப்பட்டு பல போட்டி நிகழ்ச்சிகளில் தெரிவு செய்யப்பட்ட 200 மாணவ மாணவிகள் கௌரவிப்பு. கல்வியால் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவோம் எனும் துணிப்பொருளை நோக்காக கொண்டு சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மற்றும் ஐஎன்எஸ் ஆன்லைன் கல்லூரி இணைந்து நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற மாணவர்களின் திறமைக்கான தேடல் களம் போட்டி நிகழ்ச்சி, பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி, கிராத் போட்டி நிகழ்ச்சி, சித்திர போட்டி நிகழ்ச்சி, இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி, கவிதை போட்டி நிகழ்ச்சி, பாடல் போட்டி நிகழ்ச்சி, சிறுவர் முகாம் போட்டி நிகழ்ச்சி, விஞ்ஞான முகாம் போட்டி என பல்வேறு துறைகளிலும் சுமார் 1 மாத காலமாக இந்த போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. இதில் நாடளாவிய ரீதியில் சுமார் 1000 மாணவர்களுக்கு மேலானோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டி நிகழ்ச்சியில் 3ஆம் கட்டமாக வெற்றி பெற்ற 200 மாணவர்கள் கௌரவிக்கும் வகையில் பரிசளிப்பு மற்றும் சான்றிதழ்கள் மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்வு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் கண்டி தபால் நிலைய கேட்போர் கூடத்தில் ஐஎன்எஸ் ஆன்லைன் கல்லூரியின் நிர்வாக தலைவி நஜாத் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் விசேட அதிதிகளாக எஃப்என் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரசு தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளரும் முழு இலங்கைக்குமான சமாதான நீதிவானும் மக்களின் மகிந்தன் தேசமாடிய தேசகீர்த்தி தேசத்தின் நாயகன் 2024 அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் திரு AWM ஃபஸ்லான், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குருநாகல் பரக்கத்தெனிய பகுதி இஸ்லாமிய கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் திரு ரிஸ்வான், MVTCயின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் உளவியலாளர், மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர், ஊக்கமளிக்கும் பேச்சாளருமான ஃபசிகா ஃபர்வின் உள்ளிட்டோர் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது மாணவர்களுக்கு பிரதம அதிதியின் கரங்களினால் சான்றிதழ்கள், விருதுகள் மற்றும் பதக்கங்கள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இதன்போது மாணவர்களின் திறமைக்கு முதலிடம் வழங்கப்பட்டு அவர்களின் திறமை வெளிக்கொணரப்பட்டது. இந்நிகழ்வில் மாணவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இறுதியாக பிரதம அதிதிகளுக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடத்தப்பட்ட இந்த போட்டி நிகழ்ச்சிகளில் விசேட தேவையுள்ளவர்களும் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். அவர்களுக்கும் விருதுகள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. ARM ரிஸ்கானா தலைமை நிகழ்ச்சியை வெற்றியீட்டிய மாணவி ARM ரிஸ்கானா. ARM ரிஸ்கானா தலைமை நிகழ்ச்சியை வெற்றியீட்டிய மாணவி அதை தொடர்ந்து அப்பா அஸ்காரி தலைமை நிகழ்ச்சியை வெற்றியீட்டிய மாணவி அப்பா அஸ்காரி. மாணவர்கள் சேர்மக்களை கௌரவிக்கும் நிகழ்வு அதை தொடர்பு தலைமை நிகழ்ச்சியை வெற்றியீட்டிய மாணவி MH Zaid. அதை தொடர்ந்து தலைமை